ரெனே ஜோசில்டா இவங்க வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இன் டொலேட்டி யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. இப்போ கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி அசென்சர்ல ஒரு சீனியர் அனலிஸ்டா இருந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இன் யூஜி படிச்சுட்டு பிஜி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் படிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு டெக்கியா இருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்க. சோ ஷி கேன் என்டர் இன்டு எனி ஹேக்கிங் வேர்ல்ட் ஆர் பிளாக் வெப்சைட்ஸ் லைக் விபிஎனை வந்து ஹேக் பண்றது எது வேணாலும் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களோட மென்டாலிட்டி வந்து இருந்திருக்கு. அவங்களோட எஜுகேஷனும் இருந்திருக்கு. இதுக்கு மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு கலீக வந்து இவங்க சீக்ரெட்டா லவ் பண்ணிருக்காங்க. அவங்க இந்த கலீகுக்கே தெரியாத அளவுக்கு லவ் பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து அவங்க கலீகுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பட் அது வேற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 2022ல இவங்க வந்து இனிஷியலா ஒர்க் பண்ணும்போது பெங்களூர்ல ஒரு விர்ச்சுவல் மீட்டிங்ல வந்து திவிஜ் பிரபாகரனை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரை ரொம்ப பிடிச்சு போய் அவரை ஃபாலோ பண்றாங்க. ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன்ல வந்து நிறைய ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட நிறைய பேச ட்ரை பண்றாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்ல ட்ரை பண்றாங்க. பட் எதுவுமே சக்சஸா முடியல. சோ என்ன பண்றாங்க, ஒரு அப்சஷனுக்குள்ள போறாங்க. அப்சஷன்னா எந்த மாதிரினா அவரு வந்து தன்னை லவ் பண்ணல, பட் நான் லவ் பண்றேன், அதை எப்படியாவது அவர்கிட்ட காமிக்கணும் அப்படின்ற ஒரு விதம் இருக்குல்ல. சோ என்ன பண்றாங்கன்னா, சோ அந்த அப்சஷன் அவங்க என்ன பண்ண வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து என் கூட சம்பந்தப்பட்டிருக்காரு, நான் அவர் கூட வந்து லிவிங் டுகெதர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேக் நியூஸஸ் வந்து ஆல் ஓவர் த ஆஃபீஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுறவங்களை எல்லாமே ரொம்ப பொசசிவ்னஸா பார்த்து அவங்கள பர்டிகுலரா டார்கெட் பண்ணி ஒரு ஃபீமேல் கலீகையே வந்து டார்கெட் பண்ணி வெளியில அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, இமெயில் த்ரெட் பண்ணி. ஸோ இதெல்லாம் முன்னாடி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தெரிய வரும்போது திவின் பிரபாகரனும் சென்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்கு பேரலா. பட் ஆனா அவங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஈவன் ஃபேக் மேரேஜ் சர்டிபிகேட்ஸ் உருவாக்கி நிறைய இடத்துல சர்க்குலேட் பண்ணி திவின் பிரபாகரனோட நேமை டேமேஜ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு அப்சஷனால இருக்க ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்டு, ஒண்ணுமே தெரியாத ஒரு மேல் ஃப்ரெண்ட், இது வந்து இன்வெஸ்டிகேட் அப்புறம் தான் தெரியும் அவர் ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்காரா அப்படின்னு. ஆஸ் ஆஃப் நவ் எதை பத்தியும் தெரியாத ஒரு மேல் ஃப்ரெண்டு, பட் இவரை வச்சு வந்து ஃபேக் இமெயில்ஸ் அனுப்புறதும், இவரை வச்சு வந்து ஒரு ஃபீமேல் கலீகையே வெளியே தள்ளுறது, அதுக்கப்புறம் மேரேஜ் சர்டிபிகேட் உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஊர் பூரா பரப்புறது. ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது இல்ல, இது வந்து ஒரு ஃபீமேல் சொல்லும் போது ஆப்வியஸா நிறைய பேர் நம்புவாங்க. சோ அப்படி பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாரு.